படம் நல்லா இருக்கு. ஒன் டைம் பார்க்கலாம். பேனிட்டி ஆர்டிஸ்ட்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்க ரோல் வந்து 10 நிமிஷம் 20 நிமிஷம் அந்த மாதிரி வராங்க. இருந்தாலும் ஒரு நல்லா இருக்கு. ஹிஸ்டாரிக்கல் படம் மாதிரி தான் இருக்கு. ரொம்பவும் வந்து அந்த மித்தலாஜிக்கலாக வந்து இந்துத்துவத்தை அடிப்படையாக வச்ச கடைசி ஒரு 10 நிமிஷம் மட்டும் அந்த ஒரு அந்த கண்ணப்பர் வந்து கண்ணை எடுத்து வைக்கிற மாதிரி சீன் அது மட்டும்தான் புராணத்தில் உள்ளது. மீதி எல்லாமே நார்மலாக வந்து கடவுள் வந்து மனுஷன் சோதிக்கிற மாதிரியான காட்சி எல்லா மதத்தினரும் பார்க்கக்கூடிய அளவில் இருக்கு. ரொம்பவும் வந்து போர் அடிக்கிற அளவுக்குலாம் இல்லை, நல்லா இருக்கு. சாங்ஸ் தமிழ்ல வந்து டப்பிங் பண்ண மாதிரி தெரியல, நல்லா இருக்கு. பிஜிஎம்லாம் நல்லா கூஸ் மூமெண்ட்ஸ். அது எந்த இடத்துல புராண படம் மாதிரி தெரியல. ஒரு ஹிஸ்டாரிக்கல் படம், ஒரு பாகுபலி மாதிரியான அந்த கதைக்களம் மாதிரி ஹிஸ்டாரிக்கல் அந்த மாதிரி படம் ஒன் டைம் பார்க்கலாம், ஃபேமிலியோடவே பார்க்கலாம். கடைசியில் அந்த கண்ணை மட்டும் எடுத்து வைப்பாங்க, அது மட்டும் கொஞ்சம் அது வந்து அவங்க தேவையான பாட்டு பண்ணியிருக்காங்க. ரொம்பவும் வந்து எக்ஸ்ட்ராவாலாம் இல்லாமல் அவங்க அதாவது இப்போ மோகன்லால் ஒரு 10 மினிட்ஸ் வருவார், பிரபாஸ் ஒரு 20 மினிட்ஸ் வருவார், அக்ஷய்குமார் அப்பப்போ வந்து 5 நிமிஷமா வந்து ஒரு 2 நிமிஷம் எல்லாமே கவர் பண்ணிடுறாங்க. யாருக்குமே வந்து இவங்களுக்கு அதிகம் இவங்களுக்கு கம்மியின் ரோல் மாதிரி இல்லை. ஹீரோவும் நல்லா பண்ணியிருக்காரு, உடம்பு நல்லா ஏற்றி ஹீரோ. சரத்குமார் சார் அதான் அவர் கொஞ்சம் 20 நிமிஷம் மேலே வராரு. சரத்குமார் சார் அவர் சப்போர்ட்டிங் ரோல் தான். அவர் எப்படி பல படங்கள்ல இப்போ வர படங்களை சப்போர்ட்டிங்ல வர மாதிரி தான் இந்த படத்துல நல்லா இருக்கு. அவர் சப்போர்ட்டிங் ரோல் நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படம் வந்து எப்பவுமே நல்ல ஒரு இந்துத்துவத்து உள்ள அடிப்படை உள்ள படம் மாதிரி இல்லை, ஒரு நல்ல ஒரு ஜனரஞ்சக படம் மாதிரி இருக்கு. எப்படி பாகுபலி மாதிரி படங்கள் நார்மல் பேச்சு தான் இருக்கு, புராண பேச்சுக்கள்லாம் கிடையாது. இலக்கிய நடையெல்லாம் புரியல. இன்னைக்குள்ள ஜென்ரேஷனுக்கு எப்படி புரியணுமோ அந்த மாதிரி புரிய வச்சிருக்காங்க. ஆனால் பார்க்கும்போது தமிழ் படம் பார்க்குற மாதிரி தான் இது, என்ன சொல்றது, டப்பிங் படம் பார்க்குற மாதிரி தெரியல. தமிழுக்கு ஏற்ற மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க. ஸ்டண்ட் எல்லாமே நல்லா இருக்கு. ரொம்ப சிஜி எல்லாம் போட்டு ரொம்பலாம் திணிக்காம நார்மல் படத்துல எப்போ தேவையான இடத்துல மட்டும் சிஜி திணிச்சுட்டு பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு ஒரு நல்ல ஜனரஞ்சமான படம் தான். ஒன் டைம் பார்க்கலாம், ரொம்பவும் போர் அடிக்கல. ஒன் டைம் பார்க்கலாம், ஃபேமிலியோடவே பார்க்கலாம். என்ன ஒரு கடைசி 10 நிமிஷம் மட்டும் கண்ணை மட்டும் எடுத்து வைக்கிற மாதிரி ஒரு சீன், அதுவும் கிராஃபிக்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பாதிப்பு இருக்காது. ஒரு 13 வயசுக்கு மேலே இருக்கவங்க கண்டிப்பாக பார்க்கலாம். அதுக்கு மேலே இருக்கவங்க சின்ன பசங்க கூப்பிட்டு போகலாமா, 10 வயசு கீழே பார்க்கலாமான்னு அவங்க தான் கால் எடுக்கணும். அதுக்கு அக்ஷய்குமார் அவர் நல்லா இருக்கு. அவர் போர்ஷன் நல்லா இருக்கு. ரொம்ப நம்பர் அளவுக்கு தான் இருக்கு. அதான் அப்பப்போ வந்துட்டு போவார், 10 நிமிஷம் நடுவில் வந்துட்டு போற மாதிரி நல்லா இருக்கு. அவரும் காஜல் அகர்வால் தான் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீ பார்வை விஷ்ணுமூர்த்தி நல்லா பண்ணிருக்காரு. தமிழ்ல முதல் படம் நினைக்கிறேன், நல்லா பண்ணியிருக்காரு. மோகன் பாபா அவர்களோட சன் தான் அவரு. மோகன் பாபு நல்ல கேரக்டர், நல்ல கூஸ் மூமெண்ட்ஸ் தான். அவரும் நல்லா பண்ணிருக்காரு. அவரும் நல்லா 10 நிமிஷம் ஒரு 20 நிமிஷம் மேல வருவாரு. அவரு சிவனடியார் நல்லா இருக்கு, பார்க்கலாம். ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய அளவு நல்லா இருக்கு படம்.